என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 2ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆட்சி வருக. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. ஆட்சி வருக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மத்தேயு 6:10. ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களை முன்வைக்கும் போது முதலாவது ஆன்மீக காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி கிறிஸ்து கற்பிக்கிறார். நம் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆட்சி நிலவ வேண்டும். அதாவது தேவனுடைய ராஜ்யம் கோலோச்ச வேண்டும். நம் உள்ளங்களை அவர் ஆள வேண்டும். ஆண்டவர் ஆளும் உள்ளத்தில் கசப்பு, பொறாமை, பொய்மை போன்ற பேய் குணங்கள் இரா. மாறாக அன்பில் தொடங்கி இச்சையடக்கம் வரையிலான ஆவியின் கனிகள் செழித்திருக்கும். அதனால் நம் வாழ்க்கை நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக அமையும். எனவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது இந்த அன்பின் ஆட்சி நம் மனக்கண்களில் விரிய வேண்டும். அதே வாக்கியத்தை, அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இன்னொரு முறை கூறுங்கள். இப்போது உங்கள் இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூறுங்கள். ஆம், ஏனோ தானோ வென்று பொறுப்பற்று சுற்றுகிற வாலிப மகனுடைய வாழ்க்கையிலும், எதிர்த்து பேசியே காலந்தள்ளும் மகளின் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் அன்பின் ஆட்சி வருமானால் குடும்பம் மகிழ்ச்சியாயிருக்கும் அல்லவா? சபையிலும் கூட சிறு சிறு பிணக்குகள், போட்டிகள், பொறாமை இருந்தால் அவை நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இத்தொடரை மீண்டும் சொல்லலாம். முக்கியமாக நம் நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களை செய்தித்தாள்களில் படிக்கிறோம், தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம். ஐயோ, கொடுமை கொடுமை! இன்னும் போக போக நாடு என்ன ஆகுமோ என்று புலம்புவதை தவிர்க்க வேண்டுமானால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். இப்படியாக நம் பணியிடங்களில், மருத்துவமனைகளில், பள்ளிகளில், பல்கலைக்கழகங்களில், நற்செய்தி பணித்தலங்களில் எல்லாம் தேவனுடைய ஆட்சி வர வேண்டும். தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெருக வேண்டும். அதற்கு நல்லாட்சி தேவை. தேவன் மக்கள் மனதை ஆள ஆள கிறிஸ்துவின் அன்போடு காரியங்கள் செய்யப்படும். அவர் தரும் சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். எனவே இத்தொடரை சொல்லும் போதெல்லாம் எங்கெங்கு தீமைகள் ஒழிந்து அன்பு பெருக வேண்டுமோ அந்த இடங்களை, மனிதர்களை மனதில் கொண்டு ஜெபிப்பது நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்பது புதிய ஏற்பாட்டின் பெரிய வாக்குத்தத்தமாகும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்பது புதிய ஏற்பாட்டின் பெரிய வாக்குத்தத்தமாகும். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம்.
ஜெபம். தேவனே என்னை ஆளும். ஆமேன்.